Hi, this is Creative Code. இந்த வீடியோவில் ES6ல இன்ட்ரோடியூஸ் பண்ண ரெஸ்ட் பேராமீட்டர்ஸ் ஃபீச்சர் பற்றி பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனை பற்றி உங்களுக்கு தெரியலனா ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனுக்கான செப்பரேட் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ECMAScript 2015ல ரெஸ்ட் பேராமீட்டர்ஸ் ஃபீச்சரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ரெஸ்ட் பேராமீட்டர்ஸ் ஃபீச்சர் யூஸ் பண்ணி நம்ம ஃபங்க்ஷனுக்கு மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு ஆர்குமெண்ட்ஸையும் ஸ்பெசிஃபை பண்ணாமலே அண்ட் நம்ம பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட்ஸ் வேல்யூ எல்லாமே அரேவாக ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் அந்த அரேல இருந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் தேவைப்படுற லாஜிக்ஸை வந்து ரைட் பண்ணிக்கணும். அண்ட் இதை ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் சம். அண்ட் இந்த ஃபங்க்ஷனில் நான் 2 வேல்யூ வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் 2 பேராமீட்டர் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். a, b. ரிட்டர்ன். இந்த ஃபங்க்ஷன் சம் வேல்யூ வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணணும். a plus b. அண்ட் இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம கால் பண்ணலாம். சம். நம்ம ஆர்குமெண்ட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறோம். இங்கே ஏங்கிற பேராமீட்டரில் என்ன வேல்யூ போகணும், பிங்கிற பேராமீட்டரில் என்ன வேல்யூ போகணுங்கிறத நம்ம இங்கே ஃபங்க்ஷனில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். ஸோ ஏல வந்துட்டு 4 அப்படின்ட்டு ஆர்குமெண்ட் வேல்யூ வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணுறோம். பியில் வந்துட்டு 6ங்கிற ஆர்குமெண்ட் வேல்யூ வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை நம்ம பார்க்கணுங்கிறதுக்காக இதை கன்சோல் பண்ணுறேன். console.log sum. அண்ட் என்னோட ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை நான் டெர்மினலில் வந்து ரன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோட ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் எங்கே இருக்கோ அந்த டேரக்டரிக்கு நான் பாயிண்ட் பண்ணணும். ஜேஎஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் சேஞ்ச் டேரக்டரி ஜேஎஸ். அண்ட் என்னோட ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலோட நேம் script.js. அண்ட் நம்ம நோட் யூஸ் பண்ணி ரன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நோட் என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா 4 + 6 10 அப்படின்ட்டு நமக்கு கன்சோலில் பிரிண்ட் ஆகிருக்கு. பட் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா ஆர்குமெண்ட் வேல்யூ வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். 4 வந்துட்டு ஏக்கும் 6 வந்துட்டு பிக்கும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். பட் ரெஸ்ட் பேராமீட்டர்ஸ் ஃபீச்சர் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணாமலேயே நமக்கு தேவைப்படுற ஆர்குமெண்ட்ஸை வந்துட்டு பாஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த 2 பேராமீட்டர் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு பதில் நம்ம ரெஸ்ட் ஆப்ரேட்டரை வந்து யூஸ் பண்ணுவோம். 3 டாட்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு என்ன நேம் கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் நம்பர்ஸுங்க கொடுக்குறேன். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ நம்பர்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணவங்கிட்டு நான் ரைட் பண்ணுறேன். ஸோ என்னெல்லாம் ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணுறோமோ அதை வந்துட்டு இந்த நம்பர்ஸுங்கிற ரெஸ்ட் ஆப்ரேட்டர் வந்துட்டு அரேவாக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் அந்த அரேவை வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இப்போ நான் 2 வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ நான் இன்னும் சில வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணுறேன். அண்ட் இங்கே வந்துட்டு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணல, காமனாக ரெஸ்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்ம வந்து மல்டிபிள் வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணுறோம். மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் வேல்யூ வந்துட்டு பாஸ் பண்ணி அண்ட் அந்த வேல்யூ எல்லாமே நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு அரேவாக ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இப்போ அதை கன்சோல் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அரே வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு. அரேயில் நம்ம பாஸ் பண்ண எல்லா ஆர்குமெண்ட் வேல்யூமே வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட் எல்லாமே ஒரு அரேவாக ஸ்டோர் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அந்த அரேயில் இருந்துட்டு நமக்கு தேவைப்படுற லாஜிக்ஸை வந்து நம்ம ரைட் பண்ணி அந்த வேல்யூஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் சம்முங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். அரேயில் இருக்கிற வேல்யூவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் வந்து ரெடியூஸ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த ரெடியூஸ் மெத்தட்லாம் பற்றி நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். நம்பர் ப்ளஸ் நம்பர் இனிஷியல் வேல்யூஸ். அண்ட் இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா நம்பர்ஸ் அரேயில் இருக்கிற ஒவ்வொரு ஆர்குமெண்ட் வேல்யூஸ்க்கும் இந்த ரெடியூஸ் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். அண்ட் இந்த ரெடியூஸ் ஃபங்க்ஷனில் நான் ப்ரீவியஸ் வேல்யூ கூட கரண்ட் வேல்யூ வந்துட்டு ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இது மொத்த சம் வேல்யூவையும் எனக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ அதை கன்சோல் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 39 அப்படின்ட்டு வேல்யூ ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட் வேல்யூ அரேவாக இருக்கும். அந்த அரேயில் இருக்கிற வேல்யூவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படுற மாதிரி லாஜிக்ஸை வந்து நம்ம ரைட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து நான் சம் பண்ணணுங்கிறதுக்காக ரெடியூஸ் மெத்தட் யூஸ் பண்ணி
நம்பர்ஸ் அரேயில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் வந்துட்டு ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ நம்ம மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸை வந்து பாஸ் பண்ணியிருக்கோம், பட் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணவே இல்லை. ஸோ 4 வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பேராமீட்டருக்கு தான் வந்துட்டு அசைன் பண்ணோம், 6 வந்து ஒரு குறிப்பிட்ட பேராமீட்டருக்கு அசைன் பண்ணோம் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணவே இல்லை. காமனாக நம்ம எல்லா ஆர்குமெண்ட் வேல்யூவும் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் அது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்மளால் அரே மூலியமாக யூஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட் பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் நம்ம ஃபங்க்ஷனுக்கு மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் வேல்யூ வந்துட்டு பாஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் ரெஸ்ட் பேராமீட்டர்ஸ் ஃபீச்சரை எப்படி யூஸ் பண்ணவங்களுக்கு லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அண்ட் அதை பற்றியும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஃப்ரண்ட் அண்ட் ரிலேட்டட் கண்டென்ட்டை தமிழில் லேர்ன் பண்ணுறதுக்கு கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இன்கேஸ் உங்களோட ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படுற ஆர்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணுன்னா ஜஸ்ட்டு இந்த ரெஸ்ட் ஆப்ரேட்டருக்கு முன்னாடி வந்துட்டு அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், a, b. ஸோ இப்போ என்ன ஆகும்னா சம்முங்கிற ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணுற 2 வேல்யூமே வந்துட்டு a and bக்கு வந்துட்டு அசைன் ஆகிடும். மிச்ச ஆர்குமெண்ட் வேல்யூ எல்லாமே இந்த நம்பர்ஸுங்கிற அரேவாக வந்துட்டு ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ நான் நம்பர்ஸை வந்து கன்சோல் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 5ல் இருந்துட்டு 3 வரைக்கும் இந்த அரேயில் இருக்குது. 4 and 6 வந்துட்டு மிஸ் ஆகுது, ஏன்னா 4 வந்து ஏக்கும் 6 வந்து பிக்கும் வந்துட்டு அசைன் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் மிச்சம் இருக்கிற வேல்யூ, ஸோ இதோட நேமில் இருக்கிறமே ரெஸ்ட், மிச்சம் இருக்கிறது எல்லாமே இந்த நம்பர்ஸுங்கிற அரேயில் வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்கு. அண்ட் இப்போது a + b அப்படின்னு நம்ம கன்சோல் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 10ன்ட்டு வருது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்குமெண்ட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும்னா ரெஸ்ட் ஆப்ரேட்டருக்கு முன்னாடி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் ரெஸ்ட் பேராமீட்டர்ஸ் ஃபீச்சரை எப்படி ஜாவாஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஃப்ரண்ட் அண்ட் ரிலேட்டட் கண்டென்ட்டை தமிழில் லேர்ன் பண்ணுறதுக்கு கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.